ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் வச்சுட்டு ஒரு பெரட்டல் மாதிரி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நமக்கு மழை பெஞ்சால் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு வெடிக்குள்ள அந்த காளான் இது நம்ம வீட்டு பக்கத்தில் தோட்டத்துலலாம் கிடைக்கும். இது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு எது சாப்பிட்ற காளான், எது இந்த மரத்தோட முளைக்கிற காளான் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும். பார்த்து கவனமாக பறித்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இப்போ நான் கையில் வச்சுருக்க சைஸில் ஒரு 3 காளான் அளவுக்கு இருந்தாலே ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானதும் 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி இது ரெண்டில் எப்படி வேணால் செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூடவே நான் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 கிட்ட, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம ஒரு கிரேவி பதத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வதங்கி வரணும். அதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம பெரட்டி விட்டுறலாம். நல்லா நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வதங்கி கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இது கூட காரத்துக்காக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சாம்பார் பவுட்ரு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனால் 1.25 1.5 ஸ்பூன் அளவுக்கு என் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால இந்த காளான் கிரேவியோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளான் இது கூட சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு, கீழே அந்த வேர் பகுதியில் நம்மளால் மண் அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மேலே அந்த கொடை மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அப்படி கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த தண்டு பகுதியை நம்ம ஒரு கத்தியால் கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ அதை ஒரு தடவை அலசிட்டு நம்ம அப்படியே வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சது கூட சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போது நம்ம காளான் கிரேவிக்கு தேவையான உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி வதங்குறதப்போ போட்டிருக்கோம். பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. காளானை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா பரட்டிக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு பர்சனலாக சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் லைட்டாக தண்ணி வரும் காளான்லேருந்து. அப்போ அந்த தண்ணியிலே வேகும். அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ லேசாக தண்ணி விட்டுருக்கு. நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இடையில எடுத்து பெரட்டி விடுறேன். இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கழித்து எடுத்து அப்பப்போ கிளறி விட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு ரொம்ப நல்லா வெந்து வரும். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு தகுந்தா போல் உப்பையும் காரத்தையும் நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான காளான் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.